பாரிஜாதம் 13. காரில் ஏறி அமர்ந்தது முதலே ஆர்த்தி சர்வாவை கேள்விகளால் துளைத்தெடுக்க தொடங்கிவிட்டாள். ஆர்த்தி, கார் ஓட்டும் போது தொந்தரவு செய்யாம அமைதியா உட்கார் என்று தன் கோபம், எரிச்சல் அனைத்தையும் அஞ்சனா அவளிடம் காண்பிக்க, அம்மாக்கு என்கிட்ட ஏதோ பேசணுமா, கொஞ்சம் அமைதியா இருடா கண்ணா என்றவன், சொல்ல அஞ்சு என்றதில் விழிப்பு திங்கி போனாள். நான் 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 எப்போ என்று அவள் திணற, அப்போ எனக்கும் என் பொண்ணுக்கும் இடையில நீ வராத என்றவனின் குரலில் இருந்த ஏதோ ஒன்று அவளை அசைக்க, அதன் பின் ஆர்த்தியை எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டாள். அமைதியாகி போனாலே தவிர்த்து ஏன் பொண்ணு என்ற சர்வாவின் உரிமையான அழைப்பு அவளை நிலை கொள்ள விடாமல் தத்தளிக்க செய்தது. சர்வேஸ்வரனின் நிபந்தனையற்ற பேரன்பையும் பெருங்காதலையும் உணர இதைவிட வேற சிறந்த சொல் வேண்டுமா என்ன? உணர்ந்ததாலேயே தாள முடியா வேதனையோடு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதன் பின் தந்தையும் மகளும் சலசலக்க தொடங்கிவிட்டனர். அஞ்சலியும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள பேச்சும் சிரிப்புமாக பயணம் அமைந்தது. ஆனால் அங்கிருந்த சூழலுக்கு சற்றும் பொருந்தாமல் இறுகி போய் அமர்ந்திருந்த அஞ்சுவின் மனம் எப்படி இதை தடுப்பது என்று புரியாது அலமளந்து போனது. வழிநெடுக ஆர்த்தி கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சர்வேஸ்வரன் நிதானமாக பதில் சொல்லிக் கொண்டு வர 40 நிமிட பயணத்திற்கு பிறகு அனைவரும் கோவிலில் வந்து இறங்கினர். அஞ்சனா இப்படி சர்வாவின் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய நிலை வரும் என்று நினைத்து பார்க்கவே இல்லை. ஏனோ அவள் வாழ்க்கை அவள் கை மீறி செல்வது மட்டும் புரிந்தது. ஆனால் அதை எப்படி தடுப்பது என்றுதான் தெரியவில்லை. தன் முடிவை சொன்ன பிறகு சர்வா விலகி விடுவான் என்ற அவள் நினைப்பிற்கு மாறாக இப்படி ஒரு திருப்பம் நேரும் என்று அஞ்சனா கனவிலும் நினைக்கவில்லை. பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலுக்கு அவர்களை அழைத்து வந்தவன் காரில் இருந்து இறங்கியதும் ஆர்த்தியை தூக்கிக் கொள்ள அஞ்சனா தன் போக்கில் இறங்கி நின்றாள். எனக்கு இந்த குட்டி ஜடை எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே சர்வாப்பா, மறந்துட்டீங்களா? அட்டகாசமா இருக்குடா, ஆனா என்ன ஒண்ணு, நீங்க இந்த குடுமையில பூ வச்சிருந்தா இன்னும் அழகா இருக்கும் என்றதுமே அவர்கள் பின்னே வந்து கொண்டிருந்த அஞ்சனாவிடம், ஏமா எனக்கு பூ வைக்கல என்றிட கலங்கிய விழிகளோடு மகளை பார்த்தாள். இதற்கு மேல் இதை வளர விடக்கூடாது, இப்போதே கிள்ளி எறிவதுதான் அனைவருக்கும் நல்லது என்று முடிவெடுத்தாள். ஆனால் கொண்ட முடிவை சர்வாவிடம் உறுதியாக தெரிவிக்க முடியுமா என்றுதான் அவளுக்கே தெரியவில்லை. தெரியவிடாமல் செய்திருந்தது தன் மகளின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியும் சிரிப்பும். என்னதான் குழந்தை சம வயதினரோடு குடும்பத்தினரோடு சகஜமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் என்றுமே அவளுக்கு தந்தையின் அன்பு கிட்டியதில்லை. இதோ இப்போது அத்தனை உரிமையாக சர்வாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு நினைத்ததை பேசுவது, கேள்வி கேட்பது எல்லாம் அவளை பிறப்பெடுக்க காரணமானவனோடு என்றுமே இருந்ததில்லை. தந்தையின் அன்பிற்கு ஏங்கி போயிருந்தவளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் தான் சர்வேஸ்வரன், மறுப்பதற்கில்லை. அதே நேரம் அவளால் மகிழ்ந்திருக்கவும் முடியவில்லை. தன்னால் முடியுமா முடியாதா என்று யோசிக்கும் நிலையில் இல்லாதவள் இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவர்களை தொடர்ந்தாள். அம்மாவை ஏன் கண்ணா டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏன் சிண்ட்ரெல்லாவுக்கு நான் பூ வாங்கி கொடுக்கறேன் என்று மகளை அழைத்து கொண்டு பூ வாங்கியவன் மேலும் 2 முழம் சேர்த்து வாங்கியிருந்தான். கடைக்காரர் பூவை 2ஆக கத்தரித்து கொடுக்க சர்வா முதலில் அஞ்சலியிடம் கொடுத்தான். அக்காவுக்காகத்தான் என்று அவன் கரத்தில் மீதம் இருந்த பூவை கண்டு அஞ்சலி வாயசைத்து கேட்க புன்னகையோடு தலையசைத்தான். நீங்க நடத்துங்கத்தான், நான் போய் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு வரேன் என்று ஆர்த்தியை அழைத்து கொண்டு வேறு புறம் சென்றாள். ஏய், எங்கடி போற என்று அஞ்சனா பதட்டத்தோடு தங்கையை அழைக்க, அர்ச்சனை தட்டு வாங்க போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்க, நீ பூ எடுத்துக்கோ அஞ்சு என்று அவள் முன் நீட்ட அஞ்சனா வாங்காமல் அடமாங்க நின்று இருந்தாள். அஞ்சு, உனக்கு தான் பூ, வாங்கிக்கோ என்றான் மீண்டும். நீங்க யார் சார் எனக்கு பூ வாங்கி கொடுக்க? போதும், எனக்கு தாங்கல, தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்துறீங்களா என்றாள். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு உனக்கு இவ்ளோ கோபம்? ஜஸ்ட் பூ தானே கொடுக்கறேன், என் மாமா பொண்ணுங்களுக்கு நான் பூ வாங்கி கொடுக்கறேன், இது ஏன் உனக்கு தாங்க முடியாம போகுது? ஏன் நான் கொடுத்தது அஞ்சலி வாங்கிக்கல? உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு சார். ஓ, அப்படி என்ன வித்தியாசம்? நான் கல்யாணம் ஆனவ, இப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து பூ வாங்கி எனக்கு பழக்கம் கிடையாது. லிசன் அஞ்சு, சட்டப்படியும் தர்மப்படியும் அந்த கல்யாணம் ரத்தாகிடுச்சு. இப்போ நீ ஜஸ்ட் அஞ்சனா, புரியுதா? அதுக்காக என்று அவள் தொடங்கவுமே, ஓகே ஃபைன், அடுத்தவங்க கிட்ட இருந்து தானே வாங்க முடியாது, ஆர்த்தியோட அப்பா கிட்ட இருந்து வாங்கலாமே என்றதில் அரண்ட போய் சர்வேஸ்வரனை பார்த்தாள் அஞ்சனா. இப்ப நீ பூவை வாங்காம போனா நானே வச்சு விடுவேன், உனக்கு வசதி எப்படி என்றவனின் குரலே சொல்வதை செய்வேன் என்ற எச்சரிக்கை நிறைந்திருந்தது. ஏன் சார் நீங்க இப்படி என்ன கட்டாயப்படுத்துறீங்க
எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? அப்புறம் ஏன் இப்படி என் பொண்ண உங்க பொண்ணுன்னு சொல்றதும் அப்பான்னு உரிமை கொண்டாடுறதுமா இருக்கீங்க என்று முடிக்கையில் விழிகளில் இருந்து கண்ணீர் கரகரவென இறங்கியது. ஆனால் அப்போதும் மனம் இறங்காதவன், லிசன் அஞ்சு, குழந்தைக்கு மருந்து கொடுக்கறப்போ கசப்பா இருக்கு வேண்டான்னு தான் சொல்லும். அதுக்காக குழந்தைய குணப்படுத்த நினைக்கிற எந்த அம்மாவும் மருந்து கொடுக்காம இருக்க மாட்டாங்க. புரியும்னு நினைக்கிறேன் என்றதில் அதிகரித்த கண்ணீரோடு இன்னுமே அழுத்தமாக நின்றாள். அதே நேரம் அஞ்சலியும் ஆர்த்தியும் அங்கே வந்து விட்டனர். அக்கா, எதுக்கு இப்போ அழற? அத்தான் கண்டிப்பா என்ற அஞ்சலி அஞ்சனாவின் தோலை தொட அவள் கையை தட்டிவிட்டவள், வாய மூடுடி என்று சீறினாள். சர்வப்பா, என்னோட மருதாணி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஸ்மெல் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் என்று தன் இரு கைகளையும் அவன் நாசி அருகே கொண்டு செல்ல வாசம் பிடித்தவனின் விழிகள் அஞ்சனாவின் கரங்களில் படிந்தது. ஆசையோடு அவள் கைகளில் சர்வா மருதாணியை தேட அவள் கரங்கள் வெறுமையாய் இருந்தது. சொல்லுங்க சர்வப்பா என்று ஆர்த்தி கேட்கவும், சூப்பரா இருக்கு, ஆனா என்ன நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? அஞ்சலி சித்தியும் வச்சிருக்காங்க, நீங்க பார்க்கலையா? பார்த்தேன், ஆனா ஏன் அம்மா வைக்கல என்று கேட்க சட்டென அசோக்கின் அன்றைய பேச்சு நினைவில் எழவும் அஞ்சுவின் முகம் கருத்து போனது. அம்மா எப்பவும் வைக்க மாட்டாங்க சர்வப்பா. அப்படியா? ஏன் தெரியலையே என்று உதட்டை பிதுக்கியவள், ஏமா நீங்க மருதாணி வைக்கிறது இல்ல என்று கேட்க பதிலளிக்கும் நிலையில் அஞ்சனா இல்லை. அஞ்சு, பூ என்று சர்வா மீண்டும் நினைவுபடுத்திட அஞ்சனா ஆற்றாமையோடு அவனை பார்த்தாள். அம்மா சீக்கிரமும் பூ வச்சுட்டு வாங்க, சர்வாப்பா ஹோட்டலுக்கு போற சொல்லி இருக்காங்க, எனக்கு பசிக்குது என்றவள், சர்வப்பா எனக்கு பூரி அப்புறம் குட்டி இட்லி வேணும் என்றாள். டன் கண்ணா, அதுக்கு முன்ன நான் அம்மாவுக்கு பூ வச்சு விட்டதும் நம்ம கிளம்பலாம் என்றதில் திடுக்கிட்டு அவனை பார்த்தவள் சட்டென்று பூவை வாங்கி கையோடு அவசரமாக அதை கூந்தலில் திணித்தாள். போதுமா சார், உங்களுக்கு என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசுனீங்கன்னா நான் கிளம்பிடுவேன், எனக்கு வேலைக்கு நேரமாச்சு என்றாள். உனக்கு இன்னைக்கு லீவ் சொல்லியாச்சு அஞ்சு என்றதில் அவள் மீண்டும் அதிர்ந்து நிற்க, அப்போ எனக்கு லீவ் இல்லையா சர்வாப்பா? உனக்கு இல்லாமலா? உனக்கும் தாண்டா கண்ணா இன்னைக்கு லீவ், ஸ்கூல்ல நான் பேசிட்டேன். ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பர் சர்வாப்பா என்று ஆர்த்தி சர்வாவின் கன்னத்தில் முத்தமிட, கிளம்பலாமா என்றான். அஞ்சனா அவர்களிடமிருந்து விலகி நடக்க அவளை அவதானித்தவாறே தானும் பின்தொடர்ந்தான் சர்வேஸ்வரன். அர்ச்சனை தட்டை கொடுத்து குழந்தையின் பிறந்த நாள் என்று சொல்லவும், குழந்தையோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்கோ என்றார். அஞ்சனா சொல்லும் முன் ஆர்த்தியின் ராசி நட்சத்திரத்தை அவள் அருகே சத்தமில்லாமல் வந்து நின்ற நந்தினி சொல்லவும் ஆச்சரியத்தோடு திரும்பினாள். அங்கே அரவிந்த் அஸ்வின் தம்பதிகள் நின்றிருப்பதைக் கண்டு, அக்கா, மாமா, சுனிதா, என்ன நீங்க எல்லாரும் இங்க? தம்பி நீங்களுமா? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? ஆர்த்தி பர்த்டேவை நாங்க எப்படி மிஸ் பண்ணுவோம் என்று கேட்க அவளுக்கு மகிழ்ச்சியில் பேச்சு எழவில்லை. ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி குட்டி என்று தன் காதில் ஒலித்த அரவிந்தின் குரலில், அறிவிப்பா என்று அவனிடம் தாவிக்கொண்டாள். அனைவரும் குழந்தைக்கு வாழ்த்து தெரிவிக்க அம்மனை தரிசித்துவிட்டு வெளியில் வந்தனர். ஆண்கள் மூவரும் பேசியபடி முன்னே செல்ல குழந்தைகள் அவர்களை முந்திக் கொண்டு ஓடி பிடித்து விளையாடினர். சுனிதா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போகலையா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது, அதை விட ஆபீஸ் முக்கியமா என்றால் சிரிப்போடு. எதை பத்தி சொல்ற நீ? உன் கல்யாணத்தை பத்தி தான். உங்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, எங்க அதே மாதிரி சர்வா சாருக்கும் புரிய வைப்பாக்கலாம் என்றால் கிண்டலாக. என்னடி பேசுற? அப்ப அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா? ஆமா. எப்படி? ஏன்னா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை உன்னோட பேச அனுப்புனதே அவர்தான் என்றாள் நந்தினி. என்னக்கா சொல்றீங்க? நீங்க அஞ்சலி இல்ல அம்மா சொல்லி வந்திருப்பீங்கன்னு தானே நான் நினைச்சேன். அன்னைக்கு அஞ்சலி எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்தப்போ சர்வா சார் என்னை தேடி வீட்டுக்கு வந்திருந்தார் என்று சொல்ல அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள். என்னையும் வர சொல்லி இருந்தார் என்றாள் சுனிதா. அவரோட அம்மா தம் மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகுதான் அவர்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டாங்களாம். அவர் கேட்டா நீ எதையும் முழுசா சொல்ல மாட்டேன்னு தான் எங்களை தேடி வந்தார். அன்னைக்கு அவரோட ஆபீஸ்க்கு வந்த போதே நம்ம 3 பேரோட ஒத்துமையை பார்த்தவர் எங்க கிட்ட நீ மனம் திறக்க வாய்ப்பு அதிகம்னு தான் அனுப்புனார் என்றாள் சுனிதா. எதுக்காக இப்படி ஒரு நாடகம்? எதுக்கடி இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அவர் வராம போயிருந்தாலும் நாங்க உன்னை தேடி வந்திருக்க தான் போறோம். உன் பதில தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் கூப்பிடாம போயிருந்தாலும் நாங்களே தேடி போய் உனக்காக பேசியிருக்க தான் போறோம்.
ஆனா என்ன, டிஎஸ்பி சாருக்கு எங்க போட்டு எப்படி வாங்கணும்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுதான் உன் மனசு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கல்யாண வேலையை உடனே தொடங்கிட்டார் என்று கண் சிமிட்டினாள் சுனிதா. அப்போ அப்போ எல்லாம் என்றவளுக்கு தொண்டை அடைத்துக் கொண்டது. ஆமா, நீ பேசின எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டோம். அதுவரை உனக்கு ஹீலிங் டைம் கொடுத்து விலகி இருக்க நினைச்சவர் விஷயம் தெரிஞ்சதும் உடனே களத்துல இறங்கிட்டார் என்றதில் இமைக்கவும் மறந்து போனாள் அஞ்சனா. இதுல உன் மாமாவுக்கும் அஸ்வின் தம்பிக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? மாமாக்கெல்லாம் தெரியுமா என்றவளால் இதற்கு மேலும் அதிர்ச்சியை தாங்க முடியாது எனும் நிலையில் கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது. ஆமா, பிரசாதம் எடுத்துக்கோங்க அண்ணி என்று அஸ்வின் நந்தினி மற்றும் அஞ்சனாவிடம் கொடுத்தவன் மனைவியிடம் கொடுக்காமல் அவள் முகத்தை பார்த்தபடி தயக்கத்தோடு நின்றிருந்தான். என்ன தம்பி பார்த்துட்டு இருக்கீங்க, கொடுங்க என்று நந்தினி சொல்லவும் சுனிதாவிடம் கொடுக்க அமைதியாக வாங்கி கொண்டாள். அண்ணி, ரொம்ப டிலே பண்ணாம சீக்கிரம் கல்யாண தேதியை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு லீவ் போட வசதியா இருக்கும் என்று அஸ்வின் சொல்ல அஞ்சனாவிற்கு கால்களின் கீழ் பூமி நழுவும் உணர்வு. தம்பி, நீங்களும் ஏன் எதையும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமா அண்ணி, அதனாலதான் சொல்றேன். அந்த கழிசடை கூட உங்களுக்கு நடந்ததுக்கு பேர் கல்யாணமும் கிடையாது. நீங்க எங்க வீட்டுல வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானதும் கிடையாது. உங்களுக்கு டிஎஸ்பி சார் தான் பொருத்தமானவர் என்றதில் அதிர்ந்து நின்றாள். 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் உங்களை விரும்பினது தெரிஞ்சதாலதான் அண்ணி சொல்றேன். அவரோட இத்தனை வருஷ காத்திருப்ப உங்களோட கல்யாணம் மட்டுமே முழுமையாக்கும். தயவு செஞ்சு யாருக்காகவும் அதை அலட்சியப்படுத்திடாதீங்க. தம்பி, நான் என்றவளை இடையிட்டவன், உங்க வாழ்க்கைய அலங்கோலமாக்கின விதியே இப்போ அழகானதா மாத்த காத்திருக்கு. நல்ல பதில சொல்லுங்க என்றவனை இமைக்காமல் பார்த்திருந்தாள் சுனிதா. அஞ்சுவும் அஸ்வினும் பேசிக் கொண்டிருக்க, என்னடி பார்வெல்லாம் பலமா இருக்கு என்று நந்தினி முழங்கையால் அவளை இடித்தாள். அக்கா, பேசுறது என் புருஷன்தானா, கொஞ்சம் கில்லுங்க என்றதும் புன்னகையோடு அவள் கன்னத்தில் கிள்ளியவர், உன் பார்வையே சரியில்லை, இது கோவில்டி, கொஞ்சம் அடக்கி வாசி என்றார் சிரிப்போடு. அக்கா, என்னால நிஜமாவே நம்ப முடியல. இது மட்டும் கோவிலா இல்லாம போயிருந்தா அப்படியே அவரை கட்டி பிடிச்சு என்றவளின் வாயை பதறிக்கொண்டு பொத்தினார் நந்தினி. வாயை மூடுடி என்று அவள் தலையிலேயே ஒன்று வைத்தவர், இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் வச்சுக்கோ என்றிட அங்கே வந்து சேர்ந்தான் அரவிந்த். மாமா என்று அஞ்சு தழுதழுக்கவும், எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது அஞ்சு. இது உன்னோட வாழ்க்கை. நாங்களே தேடினாலும் உனக்கு நல்ல துணையை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஆர்த்திக்கு நல்ல அப்பாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன மாமா பேசுறீங்க? என்ன வயசு உனக்கு? எங்க கூட பிறந்தவனால உன் வாழ்க்கைய கந்தல் கோலமாக்கி இருந்தாலும் எங்க குடும்பத்துக்கே அதுல பங்கு இருக்கு. சரி செய்ய வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கு. மாமா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. எனக்கு அப்படி ஒரு நினைப்பே கிடையாது. தெரியும் அஞ்சு, அதுக்காக நாங்க அமைதியா இருந்துட முடியாதே. மாமா என்ன பேசுறீங்க? நிஜமாதான் அஞ்சு, எங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து காமவெறி பிடிச்ச ஒரு கேடு கெட்ட கொடூரம் கிட்ட சிக்கி 24 வயசுலயே அவளோட வாழ்க்கை சின்ன பின்னமாக்கி போனா சும்மா இருப்போமா? இல்ல எந்த தப்பும் செய்யாத குழந்தை கடைசி வரை அப்பா பாசமே தெரியாம வளர்றதுக்கு தான் நாங்க விட்டுடுவோமா? மாமா, மாட்டம் தானே. அப்புறம் எப்படி உன் விஷயத்த அப்படியே விட்டுட முடியும்? உனக்கு செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவனுக்கு ஆரம்பமாயிடுச்சு. இனி வாழ்க்கை முழுமைக்கும் அனுபவிக்க தான் போறான். வசந்தமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கு. அவனை வேண்டான்னு புத்திசாலித்தனமா தூக்கி போட்ட நீ இப்பவும் புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, எதிர்பார்ப்பு. எங்களோட ஆசையும் அதுதான் என்றனர் மற்ற மூவரும். ஆனால் அஞ்சனாதான் சூழலை கையாள முடியாமல் திணறி போயிருந்தாள்.